இவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல உலகமே உங்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா அந்த 2024ஆம் ஆண்டு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியான பல சம்பவங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தேவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. பிரகஸ்பதி, தேவகுரு, பொன்னன், வியாழன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரனுக்கும் வெள்ளி, பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு. செய்தற்கரிய மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக்கிராச்சாரியார். இதன் சக்தியினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை. எவ்விதமாவது சுக்கிராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர். அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனுமான கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒரு விதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்கிராச்சாரியாரிடம் அனுப்பினர். கசனும் சுக்கிரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். அவனது முகப்பொலிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்கிரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். சுக்கிராச்சாரியருக்கு அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இருந்தாள். தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தாள் தேவயானி. மகளிடம் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்கிரன். தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம். நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறிகொடுத்தாள். ஆயினும் வைராகிய சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை. இதற்கிடையில் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் கச்சன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள். ஆதலால் கச்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள். அத்தருணங்களில் உயிர் தெழுந்த கச்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தாள். இதனை கண்டு கொண்ட அசுரர்கள் கச்சனை கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கிராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள். அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததை கண்ட தேவயானி கவலையுற்றாள். பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுடித்து போனாள். கச்சன் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் என பிடிவாதம் பிடித்தாள். தந்தையிடம் வேறு வழியின்றி சுக்கிராச்சாரியார் கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்து விட வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தை பிரயோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார். தேவயானியும் மகிழ்ந்தாள். கச்சனும் சுக்கிராச்சாரியார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்தான். சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கிரனிடமிருந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான். அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை. உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு. குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரி ஆவாள். அது மட்டுமில்லாமல் நான் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும். மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டு விட்டான். ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவயானி கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள். பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திரத்தை இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான். அன்றிலிருந்து குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பகைகளானார்கள்.
ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது. உலக சுகங்களை அளிப்பவர் சுக்கிரன், ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மனநிறைவை அளிப்பவர் குரு பகவான். இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும். ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரகங்களில் இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள். அதே போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அந்தரங்க, அதாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைவது முற்பிறவிகளில் நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேதகால மகரிஷிகள் அருளியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்க கூடும், என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவற்றை அறிந்து கொண்டால்தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும். குரு ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள். அதே போல ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும். அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும். வறுமையிலும் வைராகியமான வாழ்வை நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும். குறிப்பாக கணவரினுடைய பசி அறிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெறக்கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும். நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும். இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்கிரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள், குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசிக்கு நாயகன் குரு பகவான்ங்க, அதாவது மகர ராசிக்கு நாயகன் சனி பகவான்ங்க. அது மட்டும் இல்லாம அவர் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ரிஷப ராசியில் குரு சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால மகர ராசினியர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்க இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்குது. பெரியோர்கள் மகான்களுடைய ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா மிக நல்ல ஒரு வரன் அமையுங்க. தேவ குருவான வியாழன் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துதுங்க. ஒருவேளை பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலம் நீங்களே எதிர்பாராத பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு ஆதரவு கிடைப்பதால பணிகள்ல உற்சாகமும் ஆர்வமும் மேலிட இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசியினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்பி மட்டும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையினருக்கு பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறாருங்க குரு பகவான். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு லாபம் கிடைக்க இருக்குது. இந்த லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்க உதவியும் ஆதரவும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வெளி மாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. உற்பத்தி
உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாங்க. வெளிமாநிலங்களுக்கு திரும்பியிருந்த தொழிலாளர்கள் மீண்டும் தொழிலுக்கு திரும்பி வருவாங்க. தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள அவசியமான வசதிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 5 செவ்வாய்க்கிழமைகள் மாலை நேரத்தில் சிறிது அரிசி, 2 வாழைக்காய், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் தட்சிணை கொடுத்து நமஸ்கரித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.